குழந்தை வளர்ப்பு பத்தி கேட்கறாங்க. அது பெரிய விருந்து விஷயம். குழந்தை வளர்ப்பு பத்தினா நீங்க முன்னுதாரணமா நடங்க. ஒரே வார்த்தையில சொன்னா, எப்பயுமே ஃபர்ஸ்ட் யூ, ஆஃப்டர் தட் யுவர் சைல்ட். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க, அப்புறம் உங்க புள்ள. புள்ளைக்கு வேணான்ட்டு நீங்க செஞ்சிடாதீங்க. புள்ளையோட அன்பா நடங்க, பாசமா நடங்க, பின்னாடி நில்லுங்க, அவர் பக்கத்துல நில்லுங்க. பிள்ளைகளுக்கு நிறைய சுதந்திரம் கொடுங்க, பின்னாடி நில்லுங்க, அரவணை அடக்கி வச்சிடாதீங்க, விடுங்க. எப்பயும் ஒன்று சொல்றேன், புள்ளைய பத்தி ஒரே ஒரு டிப்ஸ் முக்கியமா சொல்றேன். ஏன்னா கிழக்கு மாநிலத்தில் ஒரு ரேடியோ செய்யற நேரம், ஒரு நிகழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கிற நேரம், ஒரு சகோதரர் கேள்வி கேட்டாரு. நீங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், ஆனா எங்க புள்ள, எங்க வீட்டுல டிவியும் இல்லை, அடுத்த வீட்டுல டிவி இருக்குது, நல்லா வளர்த்துட்டேன், இப்ப அடுத்த வீட்டு டிவியில போய் பார்த்துட்டு வர்றாங்களே, வீட்டுல டிவி கூட வாங்கல, இவங்களுக்கு என்ன விளக்கன்னு கேட்கறாங்க. ஒரு விஷயத்தை அடிப்படையா புரிஞ்சிருங்க. நம்ம டிவியை வாங்காம வச்சதுக்கெல்லாம் குழந்தைகள் டிவி பார்க்காம இருக்க மாட்டாங்க. டிவியை பத்தி கெட்டது, அதுல போற கெட்ட விஷயத்தை கெட்டதா சொல்லிக் கொடுங்க. கெட்டது, முகமெல்லாம் மாறி சரியில்லை, நஜீஸ், பன்றி இறைச்சி எப்படி அந்த புள்ளைக்கு ஆச்சோ அதை மாதிரி உள்ள சாப்பாடு, எது சிகரெட்டை பத்தி அப்படி கொடுங்க. இப்படி பிக்சரை கொடுத்துருங்க. இந்த பிக்சர் நீங்க இல்லாத டைம்லையும் குழந்தை டிவியில தப்பு பார்க்காது, தவறு செய்யாது. நம்ம என்ன பண்றோம்னா டிவி வாங்காம வைக்கிறோம். அப்படி இல்லை. இப்ப நாமெல்லாம் கம்ப்யூட்டர், லேப்டாப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான லேப்டாப்ல நிறைய அநியாயங்கள் எல்லாம் இன்டர்நெட்ல பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஒழுங்கா இருந்தால்தான். இதுக்காக லேப்டாப் யூஸ் பண்ணாதீங்க, புள்ள கையில போன் கொடுக்காதீங்கன்னா தீர்வு இல்லை. புள்ள மனசை மாத்தி எதையும் கொடுங்க, எதையும் கொடுங்க, பின்னாடி கண்காணிப்புல நில்லுங்க. கொடுக்காதீங்கன்னா எப்ப அந்த டெக்னாலஜி ஏற்க நாங்க போறது? எங்க புள்ளை அதுல நலவு இருக்கு, கெடுதி இருக்குது. நலவை காட்டி கெடுதிய வெறுப்பு உண்டாக்குங்க, தொடாது. உங்க புள்ள நீங்க இல்லாட்டி பண்ணி அடிச்சு சாப்பிடுமா? சத்தி எடுத்து வாந்தி எடுக்கும். அப்படி உண்டாக்குங்க, வெறுப்பு உண்டாக்குங்க.